யாய் கானல் நீரில் மீன் பிடிக்க கைகள் நினைத்தால் முடிந்திடுமா? நிகழ்காலம் நடுவே வேடிக்கை பார்க்கிறது. ட்ரிப் ஆஃப் த்ரிஷூரில் செகண்ட் டே அதே இடத்துக்கு தான் நான் மியூசியம் வந்து போயிருந்தோம். மியூசியம் வந்துட்டு 4 o'clock க்ளோஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு டே போனப்போ ஜூம் மட்டும்தான் கவர் பண்ணுறதுக்கே 5 o'clock ஆகிடுச்சு. அதனால் மியூசியம் பார்க்க முடியல. அதனால் நெக்ஸ்ட் டே வந்து பிரஜனும் போகணுன்னு சொல்லியிருந்தார். நாங்கள் 3rd டே வந்து போயிட்டு ரிட்டன் வரப்போ பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் எல்லா இடமும் சுற்றிட்டு மறுபடியும் அதே இடத்துக்கு போயிட்டு ஜூ காமிச்சிட்டு அதுக்கப்புறம் மியூசியம் வந்து போயிருந்தோம். மியூசியம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 rupeesக்கு டிக்கெட் வாங்கணுங்க பர் ஹெட்டு. 4 o'clock க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற போர்டு வந்து எங்கேயுமே டிஸ்பிளே பண்ணலைங்க. மியூசியம்குள்ளே வச்சுருக்காங்க. என்னடா யோசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு. வெளியே இருந்து போகிறவங்களுக்கு தெரிய வாய்ப்பே கிடையாதுங்க. அவங்க வந்து ஆக்சுவலாக முன்னாடி டிஸ்பிளே பண்ணியிருக்கணும். எங்களுக்கு இதனாலேயே எங்களுக்கு 1 day வேஸ்ட்டு. இல்லை அப்படின்னா நாங்கள் இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு இடத்துக்கு போயிருக்கலாம். பிரஜனுக்கு மறுபடியும் ஜூ பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுனாலையும் சரி ஓகே போயிட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக தான் கிளம்பிட்டோம். மியூசியம் சுற்றி பார்க்க மேக்ஸிமம் 1 hour 15 minutes அதுக்குள்ளே முடிச்சிடலாங்க. இதனாலேயே நாங்கள் ரிட்டன் வர்றதுக்கு முன்னாடி அவசரமாக கூப்பிட்டு போய் காட்டுற மாதிரி இருந்துச்சு. இல்லை அப்படின்னா நாங்கள் ஃப்ரீயாக போயிட்டு ஃப்ரீயாக மியூசியம் வந்து பார்த்துருக்கலாம். நான் மியூசியம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றதுக்கான ரீசன் வந்துட்டு ராஜராணிங்களாம் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு, கத்தி, அவங்களோட என்னெல்லாம் விசில்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்படுவேன். அதெல்லாமே நல்லா பார்த்துட்டு வந்துட்டேங்க. அந்த விதத்தில் நான் வந்து ஹாப்பி. இந்த மாதிரி தான் நீங்களும் ஆசைப்படுவீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். இந்த பழைய காலத்தில் யூஸ் பண்ண பொருளுங்க, அவங்க வாழ்ந்த அரண்மனை அந்த மாதிரிலாம் பார்க்கணும். நான் வந்து அந்த மாதிரி தான் ஆசைப்படுவேன். அதனால் அந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு எல்லாமே நான் போயிட்டு வந்துட்டேன் பக்கத்தில். இனிமேல் நான் போகாத ஸ்டேட்டுக்கு வந்து போகணுன்னு நினச்சிட்ருக்கேன். மேபி பார்க்கலாம் ஃப்யூச்சரில் நடக்குதா என்னன்னுட்டு. கண்ணே கண்ணே காதல் செய்தாய், காதல் என்னும் பூவை நெய்தாய், நண்பன் அந்த பூவை கொய்தாய். ஓ நெஞ்சே நெஞ்சே நீ என் செய்வாய். ஓவென் நிலா இருவானிலா நீ ஓ நண்பனே அறியாமலா நான். இந்த மியூசியம் பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் வந்துட்டு ஒரு அளவுக்கு தாங்க வச்சுருக்காங்க. நல்லா இருக்க திங்ஸ் மட்டும் நல்லா மெயின்டைன் பண்ணிவிட்டு, ஒரு அளவுக்கு இருக்க திங்ஸ்லாம் மெயின்டெனன்ஸே சரியில்லை. அங்கே லைட் செட்டிங்கும் நல்லா போடலை. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் இரிட்டேட்டாக தாங்க இருந்துச்சு. கவர்மெண்ட் தான் ரன் பண்ணுறாங்க. அதனாலேயே வந்துட்டு நிறைய பொருள்லாம் நல்லா பண்ணாத மாதிரி ஃபீல் ஆச்சு. இந்த மாதிரி மியூசியம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுவீங்களா அப்படின்றது வந்து சொல்லுங்கள். நான் வந்துட்டு நிறையா வாட்டி மியூசியம் போனோம் அப்படின்னாவே இந்த மாதிரி பொருளுங்கள்லாம் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு நினைப்பேன். அதனாலேயே மைசூர் போகணும், இந்த மாதிரிலாம் பேலஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். எங்கெல்லாம் லைட் செட்டிங் வந்து நல்லா இல்லையோ அங்கெல்லாம் கிளியராக ஃபோட்டோஸ் வந்து எடுத்திருந்தேன். இங்கெல்லாமே நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. லைட் செட்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே. இது வந்து அவங்களோட கல்ச்சர் வந்து ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க ஃபோட்டோஸ் எல்லாம். அதெல்லாம் நல்லாவே வச்சுருந்தாங்க. இந்த ஷீசெல்லு இதெல்லாம் வந்துட்டு அவ்வளோ மோசமாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. மேபி ஃபோட்டோவில் உங்களுக்கு பார்க்கும்போது கிளியராக கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன்.
அது நடையாகும். அவளை ஒரு நாள் நான் பார்த்தேன், இதயம் கொடு என வரம் கேட்டேன். அதை கொடுத்தால் உடனே எடுத்தே சென்று விட்டாள். ஓ வெக்கேஷன் போகும்போது பேபி எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக பேபிக்கு என்னென்ன பிடிக்குமோ அந்தந்த இடத்துக்கு தாங்க கூப்பிட்டு போவோம். ஜூ வந்து அவருக்கு பிடிக்கும். மியூசியமில் எப்படியும் வச்சுருப்பாங்க, ஏதாவது ஸ்கெலட்டனோ இல்லைன்னா யானை, பூனை, அப்புறம் பாம்பு, அப்புறம் மான் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. நிறைய இடத்துல புலி இதெல்லாம் பார்த்து அதெல்லாம் யானைலாம் பார்த்தாவே அங்கேயே 1/2 hour கிட்ட நிற்பார் பார்த்துட்டு. அதனாலேயே வந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து நம்மளை வந்து சுற்றி பார்த்துக்கலாம். பிரஜனுக்கு தண்ணினா ரொம்பவே இஷ்டம். என்ன மாரியே. நான் வந்து வாட்டர் ஃபால்லாம் அதிகமாக போகணும் அப்படின்னு நினைப்பேன். அவரும் அதே மாரி தான் இருக்காரு. பட் வந்து நெக்ஸ்ட் டே வந்துட்டு நாங்கள் பீச் வந்து போயிருந்தோம். ஃபஸ்ட்டு டைம் பீச் வந்து கூப்பிட்டு போயிருந்தேன். கொஞ்சம் பயந்தார். அதனோட வீடியோ வந்துட்டு நாளைக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேங்க. கேரளா பொறுத்த வரைக்கும் ஃபுட்டு மட்டும் நமக்கு கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற மாதிரி தாங்க இருக்குது. நிறைய இடத்துல தோசை மேக்ஸிமம் தோசைன்னு தான் சாப்பிட்டேன். இந்த 3 டேஸும் முக்கால்வாசி தோசை. பரோட்டா வந்து அங்கே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நான் மேக்ஸிமம் பரோட்டா வந்து அவாய்ட் பண்ணணும்னு நினைப்பேன். ஆனால் அங்கே போயிட்டு எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. பரோட்டா வந்து சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. அவங்க பொரியல், ரசம் இதெல்லாம் வந்துட்டு நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஒரு 10% கூட வரல. அவ்வளோதாங்க இருந்துச்சு. லஞ்ச்லாம் வந்துட்டு நிறைய வாட்டி டைரெக்டாக ப்ரன்ச் அந்த மாதிரி முடிச்சிட்டோம். லஞ்சாகவே நாங்கள் வந்துட்டு போகலை 3 டேஸுமே. பிரஜனுக்கு மட்டும் பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுத்துட்டு லஞ்சும் கொடுத்தோம். எங்களுக்கு அங்கே லஞ்சே பிடிக்கலங்க. அவ்வளோ அப்படி தான் இருந்துச்சு. இதுக்கு நெக்ஸ்ட்டு வாட்டி நம்ம புளி சாதம் ப்ரீமிக்ஸ், அப்புறம் உப்புமா ப்ரீமிக்ஸ் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போய்க்கலாம். இல்லைன்னா தக்காளி சட்னி அந்த மாதிரி எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்ற அளவுக்கு நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். மேபி திரிச்சூர் போகிறீங்க அப்படின்னா ஒரு 2 டேஸ்க்குள்ளே முடிச்சிருங்க. இல்லைனா நமக்கு வந்து அந்த ஃபுட்டு வந்து செட் ஆக மாட்டேங்குது. மற்றபடி கிளைமேட் எல்லாமே பிரச்சனை இல்லைங்க. மேபி கோயம்புத்தூரில் வந்து மழையாக இருந்துச்சு. ஆனால் அங்கே போகும்போது பயங்கரமான வெயில் வந்து பிரச்சனை இல்லை. பேபி பொறுத்த வரைக்கும் நம்ம கூப்பிட்டு போகும்போது நம்ம எதாவது ஆயில் போட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம். இதுவே வந்து குளிராக இருக்குது அப்படின்னா வரும்போதே கோல்டோட இந்த மாதிரி வருவார். இப்போ வந்து நாங்கள் வந்து இங்கே 1 வீக் ஆகிடுச்சு. பிரஜன் வந்துட்டு நல்லா தான் இருக்கார். கோல்டு எதுவுமே பிடிக்கல. ஏன்னா ஃபுல்லாக வெயிலாக இருந்துச்சு. இங்கே வந்து ஆப்போசிட்டு வரும்போதே வந்துட்டு அவ்வளோ குளிராக இருந்துச்சு பஸ்ஸில். அங்கே வந்து அவ்வளோ சூடாக இருந்துச்சு. ரிட்டன் வரவே அப்படியே கோல்டாக ஆரம்பிச்சிச்சு கிளைமேட்டு. ஒரு சிஸ்டர் இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணி கேட்டிருந்தீங்க, ஸ்கின் வந்து க்ளோவாக இருக்குது, என்னக்கா பண்ணுறீங்க அப்படின்ட்டு. நான் ஆக்சுவலாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணலை. ஏன் அப்படின்னா நான் ஒரு பேஷண்ட்டுங்க, அவ்வளோதான். எனக்கு பிளட் கவுண்ட் வந்துட்டு 8.3 தான் இருக்குது. 0.6 இல்லைன்னா 0.7 வந்து கம்மியானா கூட நான் வந்து அட்மிட் ஆகணும். அந்த ரேஞ்சில் தாங்க நான் இருக்கேன், அவ்வளோதான். ஒருத்தவங்க வந்து பிரைட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்க எப்படிலாம் பிரைட்டாக இருப்பாங்க, இதை வந்து அவங்க போட்டிருப்பாங்களா, இதை யூஸ் பண்ணியிருப்பாங்களா அப்படின்றத விட்டுட்டு அவங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனையாக இருக்கும் அப்படின்றத வந்து யோசிச்சு பாருங்கள். என்னோடய இன்ஸ்டா லிங்க், அப்புறம் வந்துட்டு இன்னொரு குக்கிங் சேனல் இருக்குங்க, அதனோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து வைக்கிறேன். ஃபஸ்ட்டாக யூஸ் பண்ண ட்ரெயினோட மாடல் வந்துட்டு அதில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்கங்க. அதை பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்க்கும்போது எனக்கு ஹாப்பியாகவும் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட்டிங்காகவும் இருக்கும். மியூசியம் போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு அங்கே ஜூஸ் எல்லாம் கிடச்சிச்சு. அதெல்லாம் குடிச்சிட்டு பேபிக்கும் பால்லாம் வாங்கி கொடுத்துட்டு தாங்க உள்ளே போயிருந்தோம். போயிட்டு ரிட்டன் வந்துட்டு நாங்கள் வந்து பீச் கிளம்பிட்டோம். அதனோட வீடியோ வந்து நாளைக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். 11:30க்கு ஷார்ப்பாக வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ளேலிஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. ட்ராவல் விலாக் தனியாக, கோல்ட் ஷாப்பிங் விலாக் தனியாக, அந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா ரெஃபர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான வீடியோஸு. இன்ஸ்டாவில் எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. லிங்க் வந்துட்டு ஷார்ட்ஸில் கொடுத்தா அது வந்து ஒர்க் ஆகாதுங்க. லாங் வீடியோஸில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்குமே போட்டிருக்கேன், இன்ஸ்டா ஐடியோட லிங்க்கு. நம்ம வீடியோஸ் வரதுக்கு முன்னாடியே இன்ஸ்டாவில் வந்து நான் போஸ்ட் பண்ணிடுவேன் என்ன போட்டிருக்கேன் அப்படின்றது. நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா முன்னாடியே என்னென்ன வரும் அப்படின்றது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பர்சனலான ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கேன். பேபியோட நாட்டி வீடியோஸ்லாம் நிறையா இருக்கும். முதல்ல எடுத்தது எல்லாமே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே நம்ம சேனலில் வந்து இருக்காது. ஆனால் அதில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் இன்ஸ்டாவில்.
பேபி பிறந்ததுலேருந்து நாங்கள் அவர் ஃபஸ்ட்டு டைம் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தப்போ கேக் கட் பண்ணோம். அந்த வீடியோவிலேருந்து அவர் எப்படி பேச ஆரம்பித்தார், அவர் எப்படி நிற்க ஆரம்பித்தார், எப்படி தவழ்ந்தார் எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா அதில் ஃபாலோ பண்ணி செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாக நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேங்க. அன்டில் தென் பை அண்ட் டேக் கேர்.